ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம GeoGebra Classic 5ல் இருக்கக்கூடிய டூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். GeoGebra Classic 5 உடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் பேசிக்கான செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா GeoGebra Classic 5. ஓகேங்களா? இது கீழே இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல், எடிட், வியூ, ஆப்ஷன்ஸ், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விண்டோ, நியூ ஓப்பன், அதாவது ஒரு எம்எஸ் வேர்டில் எந்த மாதிரியான செட்டிங்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். எடிட்டில் போனீங்க அப்படின்னா அண்டு, ரீடு, இது இங்கே மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மவுஸ் இங்கே வச்சு பார்த்தீங்கனாலே இது அண்டு, இது பார்த்தீங்கன்னா ரீடுன்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வியூவில் போனீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு டூல் பாரு. இது வந்து அல்ஜிப்ரா வியூ ஆல்ரெடி இங்கே இருக்குது. இது அல்ஜிப்ரா வியூ. இப்போ ஹைட் ஆகிடுச்சு கிளிக் பண்ணோன்னே. திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா எனபிள் ஆகிரும். ஓகேங்களா? அடுத்த வியூ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் வியூ. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வரும். லுக் லைக் எக்ஸல் ஷீட் மாதிரி. திரும்ப வியூவில் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா அது காணாமல் போயிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த அல்ஜிப்ரா வியூ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்றும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பதட்டம் அடையாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அல்ஜிப்ராங்கிற வார்த்தைக்கு நேராக இங்கே இந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த பொசிஷன் வேணும்னு கேட்கும். வச்சிங்கன்னா திரும்ப அந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதை அடுத்து பார்க்கலாம். இது கிராஃபிக்ஸ் ஓடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் லே அவுட், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்புட் பார் வந்து கீழே இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதை என்ன பண்ணோம்னா நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் பார் இங்கே இருக்குது. இந்த டூல்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த டூல்ஸுங்கிறது மூவ், ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு. இந்த பாயிண்ட் டூல்ஸ் வந்து பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட், அதாவது மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினிஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்லெட் டிஸ்கஸ் பண்ணும்போது இடையில தேவைப்படும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். வச்ச உடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா மூவ் டூலை கிளிக் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா அங்கெல்லாம் பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண ஒரு டூலை டீசெலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவ் டூலை கிளிக் பண்ணால் டீசெலக்ட் ஆகும். சரி, இப்போ இந்த சப்போஸ் சிங்கிற பாயிண்ட்டு கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் கிராஃபிக்ஸ் கீழே சப்போஸ் இது ஹைடாக இருந்தாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். திரும்ப நான் ஏவை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஏ செலக்ட் ஆகிருக்கு. அதனால மவுஸ் வச்சாலே சொல்லுவோம் என்னென்னா இது ஒரு பாயிண்ட்டு ஏ ஆர்டர் பேர்ஸில் காட்டுது. சிமிலர்லி பி, சி, டி. இப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிங்கிற பொசிஷனுடைய நேம் அண்ட் வேல்யூ என்னங்கிறது மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஃபிக்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு ரெட் கலர். பாயிண்ட் ஸ்டைலையும் நீங்கள் வேணும்னா நீங்கள் இதில் பிடிச்ச ஸ்டைலை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இதான் நேம் அண்ட் வேல்யூ. இதுதான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. ஹிடன் நேம் அண்ட் வேல்யூ. ஸோ இந்த நேம் அண்ட் வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ இங்கே கொடுத்துக்கலாம். அதே போல் இங்கே சிஏ டச் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் இந்த நேம் அண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் டச் பண்ணாலே இது பர்மனெண்ட்டாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். எங்கே அப்படின்னா GeoGebra Classic 5ல் நேம் அண்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூவை ரீநேம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. ஸோ இந்த பாயிண்ட் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் ரீநேம் வரும். இங்கேயும் நீங்கள் ரீநேம் பண்ணலாம். சப்போஸ் நான் குமார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, குமார்னு கொடுத்துருக்கேன். இந்த அல்ஜிப்ரா வியூலையும் போயிட்டு இங்கே போயிட்டு ரீநேமில் ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா VANATHI வானதின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நேம் அண்ட் வேல்யூ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏவை நம்ம அங்கே கொடுத்தாச்சு. மூவ் பண்ணி ட்ராக் பண்ணலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் இதோட கோஆர்டினேட்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்புட் பார் மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலான்னா இதோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் 2,4
ஷிஃப்ட் ஆனது பார்த்தீங்களா? ஓகே, அங்கே வச்சாலும் காட்டும். ஓகேங்களா?